உன்னதான் கொலை பண்ணிடுவேன்ற ரேஞ்சுக்கு பேசுறான். கிழிச்சான். நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். உன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். அதுக்கு ஓவரா பேசுறான் மச்சான். விடுறா மச்சான், கொலைக்கிற நாய் கடிக்காதுடா. இது என்னது? கொலை பண்ணிடுவானா? இப்பதானடா சொன்னேன். ஏய், அவன் கையால தான் சாகணும்னு எழுதியிருந்தா யாராலடா மாத்த முடியும்? இல்லடா, அவனுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன்டா. அவன் வெளியே வந்தது என்ன கொலை பண்ணதான்னு சொல்றானா? விடுறா மச்சான், நடக்கிறது நடக்கட்டும்டா, பாத்துக்கலாம். என் ஒய்ஃப் வெயிட் பண்றாங்கடா, நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க, யாரு கொலை பண்ண போறா? திவ்யா, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் நம்ம மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க கூடாதுன்னு. உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் திவ்யா, அதை விடு. இதுக்கு நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்க போறியா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க. வேணாமே, ப்ளீஸ் வா, நம்ம வெளியே கிளம்பலாம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க திவ்யா நான் கேக்குறேன். இது வேற சொல்லிட்டியா? இப்ப நான் சொல்லாமலும் இருக்க முடியாது. ஒன்னும் இல்ல திவ்யா, கார்த்தி ஜாமீன்ல வந்துட்டாரு. வந்த உடனே நேரா சுதீப் கிட்ட போய் நான் பிரபுவை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? அதை விடு திவ்யா, என்னதான் இருந்தாலும் அவர் லவ் பண்ண பொண்ணு நீ. சாரி. அந்த பொறுக்குக்கு எதுக்கு வாங்க போங்கன்னு மரியாதை? துரோகி. உங்க பேரை சொல்றதுக்கு கூட அவனுக்கு தகுதி இல்ல. உங்களை அவன் கொலை பண்ணுவானாமா? இங்க பாரு திவ்யா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. கார்த்தி பண்ற அதே தப்ப நாமளும் பண்ணக்கூடாது. பின்ன அவன் அந்த வார்த்தையை சொல்லுவான், என்ன கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? அவரும் கோவத்துல தானே சொல்லியிருப்பாரு. அதுக்காக அவர் என்ன நிஜமாவே கொலை பண்ணிடுவாரா? அந்த துரோகி பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அதான் விதினா அதை யாரால மாத்த முடியும்? நீங்க எனக்கு பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியுது. நம்ம சந்தோஷமா இருக்க போறோங்கிறது மட்டும் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போயிடுது திவ்யா.